நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார். அதிலும் விசேஷமாய் ஆரோனுடைய சந்ததியை தேவன் ஆசாரிய ஊழியத்திற்கென பிரித்தெடுத்தார். இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனின் குடும்பத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். மற்ற கோத்திர மக்கள் அதை செய்ய முடியாது. இப்படி இருக்க யூத கோத்திரத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியனா மாற முடியும்? இந்த கேள்விக்கு பதில் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல நாம பார்க்க முடியும். இயேசு நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியன் ஆகல. அவர் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியனா ஆகும் தகுதி பெற்றாரு. இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர்னு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்னு 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பார்க்க முடியும். ஆரோன் மூலம் ஆசாரியத்துவம் பெற்ற எல்லோரும் ஒரு நேரத்துல மறிக்க வேண்டியதா இருந்தது. அதனால நிறைய பேர் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இயேசு முடிவில்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாத மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியன் ஆனவர். இவருக்கு முடிவே இல்லாததுனால இனி வேறு பிரதான ஆசாரியன் நமக்கு தேவையில்லை. நாம் அவர் மூலம் தேவனிடம் சேர முடியும். இயேசு பரிசுத்தர், குற்றமற்றவர், பெரியவர். பொதுவா பிரதான ஆசாரியன் முதல்ல தனக்காக பாவ நிவாரண பலி செலுத்தணும், பிறகு ஜனங்களுக்காக பலி செலுத்தணும். இதை தினம்தோறும் செய்யணும். ஆனா இயேசுவுக்கு அந்த அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தம்மையே பலியாய் தந்து இதை ஒரே தரம் செய்து முடிச்சிட்டாரு. உலக பிரகாரமான ஆசாரியர்கள் பலவீனமானவங்க. ஆனால் இயேசு பூரண குமாரன். அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக தன்னையே பலியாய் தந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிச்சாரு. நமக்கும் மீட்பை உண்டு பண்ணிட்டாரு. இதனால நாமும் தேவனுக்கு ஊழியம் செய்யற வாய்ப்பை பெற்றுள்ளோம். இந்த ஆசீர்வாதத்தை எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.